2021 திட்டத்தட்ட 3.7% கிட்ட ஓட்டு வாங்கின ஒரு கட்சி தாங்க இந்த நாம் தமிழருக்கு ஈக்குவலாக வாக்கு வாங்குச்சு மக்கள் நீதி மையம். இப்போ ஏன் இந்த ஒரு பரிதாப சூழலுக்கு வந்து நிற்கிது? அதாவது கமலஹாசன் வந்து நாங்கள் தியாகம் செய்கிறோம், எங்களுக்கு வந்து உதயசூரியன் சின்னம் கொடுத்தாங்க, அதில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு. அதாவது டார்ச் லைட்டில் ஒரு 2 தொகுதிகள் கேட்டு வாங்க முடியாத நிலையிலேயா இருக்கிறார் கமலஹாசன் அப்படிங்கிற அந்த கேள்வி ஒன்று எழுது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர் தானே. ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் ஏதோ ட்ராப்பில் விழுந்திருக்காரோன்னு தோணுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2021 வரைக்கும் அவர் பெரிய படங்கள்லாம் எடுத்ததே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் தோற்றுட்டு வந்ததுக்கு பிறகு இவர் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணார். எப்படிங்கிற அந்த கதையெல்லாம் இப்போ எனக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. கமலஹாசன் ஒரு நேர்மையான மனிதர்னு நாங்கள்லாம் கண்டிப்பாக நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இவர் மேலே ஒரு ஐயம் ஏற்படுகிறதே. ஏன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை. அதுக்கு வந்து சரி ஒரு மாநிலங்களவை கொடுத்தாங்க, அதனால் போட்டியிடலை அப்படின்னு. ஜென்ரலாக கமலஹாசன் என்ன சொல்லியிருக்கணும்? எம்பி நான் ஜெயிச்சு ஆகிக்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்கி அதில் போட்டிகிட்டு இருந்தாருன்னா அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். சரி, அது வேணான்னு விட்டு போனார். அதற்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் சரி கமலஹாசன் வந்து அவரை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் நம்ம தடித்த வார்த்தைகளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. பட் அவருக்காக அந்த கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருந்தாங்களே இவ்வளோ நாள், யாருமே இல்லாத இருந்திருப்பாங்க, யாரோ ஒரு 4-5 பேராவது அந்த இடத்துல இருந்திருப்பாங்கல்ல, அவங்க இந்த தேர்தலில் போட்டியிடலாம்னு நினச்சிருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த கட்சிக்காக சோஷியல் மீடியாவிலையும் நேர்லையும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் கேட்டாரா கமலஹாசன்? இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்த்தா தெரியும், நாங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டே போட மாட்டோங்க, எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க, எங்கள் தலைவர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க ஓட்டே போடலை. இப்போ கமலஹாசன் அவமானப்படுத்தப்பட்டதாக தானே மக்கள் நீதி மையத்தில் இருக்கிற தொண்டர்கள், கமலஹாசனின் ரசிகர்கள் நினைப்பாங்க. இப்போ அவங்க எப்படி உதயசூரியனுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இவருக்கு ஏன் எழாத போச்சு? 0 தொகுதியை வாங்கிட்டு வந்து நிற்கிறத வந்து பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குன்னா, மற்றவங்களுக்கு எப்படி கமலை நேசிப்பவர்களுக்கும் கமல் பின்னாடி அரசியலுக்காக உழைப்பதற்காக வந்தவர்களுக்கும் எப்படி இருக்கும்? ஆனால் ஒருவேளை யாருமே இல்லையோ, அதனால தான் கமலஹாசன் எதுக்கு நம்ம நின்று அசிங்கப்படணும், நம்ம இதுமாரி தியாகி பேரை வாங்கலான்னு முடிவு பண்ணாரோ. ஆனால் இது வந்து கமலஹாசன் செய்த ஒரு வரலாற்று பிழை. இது 2024 தேர்தலே அவர் பண்ணது பிழை தான், நிற்கா போனது. இது அதை விட ஒரு மிகப்பெரிய பிழை. இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளவர்னா அவசரமாக ஏன் அரசியல் கட்சியை தொடங்க வேண்டும்? போன 5 ஆண்டுகள் 9 ஆண்டுங்கிறாரு. போன தேர்தலில் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக நின்னார் இல்லையா? ஏன் தொடங்க வேண்டும்? யாருடைய அழுத்தத்தின் காரணமாக தொடங்க வேண்டும்? என்ன காரணம்? அப்படிங்கிற பல கேள்விகள் கமலஹாசனை நோக்கி கண்டிப்பாக நம்ம எழுப்பித்தான் ஆகணும். ஏன்னா இவர் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு எடுத்த முடிவு சிறந்தது அல்ல, மிக மிக விமர்சனத்துக்குரியது. அப்படி எதற்காக அவசர கோலத்தில் எள்ளி தெளித்தால் போல கட்சி அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இன்னும் ஒன்று கமலஹாசன் செஞ்சுட்டா நம்ம அவரை விமர்சிக்கவே போகிறதில்ல. என்னென்னா, கட்சியவே கலைச்சிட்டு அவர் எல்லாரையும் வேலையை பார்க்க விட்டுணும். ஏன்னா இவர் திரைப்படங்களில் நடிக்க போயிட்டார், திரைப்படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இவர் பிஸியாக இருக்கார். இவரை நம்பி கட்சிக்கு உழைப்பதற்காக வந்தவங்களுக்குனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. ஸ்னேகன் போன்ற ஆட்களுடைய நிலையை பாருங்கள். அவர் நினச்சா எந்த கட்சியில் வேணாலும் சேர்ந்துருக்கலாம் இல்லையா? கமலஹாசன் கட்சியில் சேர்ந்து இப்போ அவர் வந்து கையறு நிலையில் நிற்கிறார். அந்த மௌலியா நிறைய பேர் சொல்லலாம், 4-5 பேரை சொல்லலாம், அவ்வளோதான்.